வளம் பொங்கிட வகை கூறுங்கள், வலியோருக்கு வழிகாட்டுங்கள். வளம் பொங்கிட வகை கூறுங்கள், ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தாமே நாம் புனித பெர்னார்டு என்கின்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம். துறவு மடத்து தலைவராக, மறை வல்லுநராக திரு அவையிலே தன்னுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். திரு அவையின் ஒழுங்கினை நிலைநாட்ட பாடுபட்டிருக்கிறார். மக்களை நல்வழிப்படுத்த தன்னுடைய எடுத்துக்காட்டின் வாழ்வின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்வியலை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். எனவே நாமும் புனித பெர்னார்டை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய ஒழுங்குகளில், ஒழுக்கத்தில் நாம் நம்முடைய திரு அவையிலே நிலைத்து நிற்க, திரு அவையினுடைய விழுமியங்களை சிறிதளவேனும் பிசிறு இல்லாமல் கடைபிடிக்க புனித பெர்னார்டுவினுடைய பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்புத்தியை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1 முதல் 14 முடிய.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தியின் இறுதி பகுதி நமக்கு ஒரு சிறிய நெருடலை கொடுத்தது. அதாவது, வேலை செய்ய காலையில் வந்தவர்களுக்கும் மாலையில் வந்தவர்களுக்கும் ஒரே கூலி. காலையில் வந்தவருக்கும் ஒரு தெனாரியம், காலை 9 மணிக்கு வந்தவருக்கும் மாலை 5 மணிக்கு வந்தவருக்கும் ஒரு தெனாரியம் கூலி. இது சரியில்லையே என்கின்ற ஒரு நெருடல் நமக்கு வந்தது. நாம் நீதியோடு சேர்த்து இரக்கத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையை பெற்றோம். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். அங்கே அரசர் ஒருவர் தன்னுடைய மகனின் திருமண விருந்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை பெற்றவர்கள் யாரும் திருமணத்திற்கு வரவில்லை. எனவே அரசன் என்ன செய்கின்றான்? நீங்கள் காண்போர் அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்று இரண்டாவதாக தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி அழைப்பு கொடுக்கின்றார். அவர்கள் தாங்கள் கண்ட அனைவரையும், நல்லவர்கள் தீயவர்கள் அனைவரையும் அந்த திருமண விருந்திற்கு அழைக்கிறார்கள். அப்படி திருமண விருந்திற்கு வந்த ஒரு மனிதனை பிடித்து அவனை இருளிலே தள்ளுங்கள், அவனுடைய கை காலை கட்டுங்கள் என்று அரசன் சொல்லுவது நமக்கு ஒரு நெருடலை தருவது போன்று இருக்கிறது. அவன் வந்ததே பெரிய விஷயம், வந்தவனையும் பிடிச்சி இப்படி ரூமில் போட்டு அடைக்கிறாங்களே என்று நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு நெருடல் தோன்றலாம். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு வார்த்தை, அரசன் அந்த திருமண விருந்திற்கு இரண்டாவதாக வந்திருந்த அழைப்பு பெற்றவர்களுள் திருமண ஆடை அணியாமல் வந்திருந்த அந்த மனிதரை பார்த்து, அந்த நபரை பார்த்து சொல்லுகின்றார், தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று அவனை கேட்கின்றார். தோழா என்கின்ற வார்த்தை நேற்றைய நற்செய்தியிலும் நாம் பார்த்தோம். காலையில் தொடக்கத்தில் வந்த நபர் எங்களுக்கு இறுதியில் வந்த நபரை போன்று அதே அளவு கூலியை கொடுக்கிறீரே என்று அந்த நிலக்கிழாரோடு தலைவரோடு அவர் வாதாடி கொண்டிருப்பார். அப்பொழுது அந்த தலைவர் அந்த முதல் நபரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி,
தோழா, நான் நல்லவனாய் இருப்பதால் உனக்கு பொறாமையா என்கின்ற அந்த வார்த்தை நேற்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்னொரு முறையும் மத்தேயு நற்செய்தியிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கெத்சமனி தோட்டத்திலே இயேசு இரத்த வியர்வை சிந்தி வியர்த்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவரை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் இஸ்காரியோத்து வருவான். அப்பொழுது யூதாஸை பார்த்து இயேசு கேட்கக்கூடிய வார்த்தைகள், தோழா எதற்காக வந்தாய் என்று கேட்பார். மத்தேயு நற்செய்தியில் தோழா என்கின்ற இந்த வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாடு முழுக்க நாம் பார்த்தாலும் இந்த 3 முறைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக தோழா என்பது நண்பர் என்கின்ற ஒரு சொல்லை குறிக்கிறது. உடன் உழைப்பாளர், நம்மோடு உடன் பயணிப்பவர், நம்முடைய சகா என்கின்ற விதத்திலே நாம் அந்த பொருளை கொள்கின்றோம். ஆனால் இங்கே இந்த 3 இடங்களிலும் தோழா என்கின்ற இந்த வார்த்தை ஒரு முரண் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தோழராக இருக்க வேண்டியவர் அவ்வாறு இருக்க தவறியதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இந்த வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. முதல் தோழரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நேற்றைய நற்செய்தியிலே தோழா என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த தலைவருடைய விருப்பம் தான் அந்த கடைசியில் வந்த மனிதருக்கு இரக்கம் காட்டியதை முதலில் வந்து வேலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அங்கே ஒரு முரண் சொல்லாக தோழா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது, தோழா திருமண ஆடை அணியாமல் ஏன் வந்தாய் என்று அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார். அழைப்பு கொடுக்கப்படுகிறது. முதலிலே அந்த அழைப்பை பெற்றவர்கள் அழைப்புக்கு செவி கொடுக்கவில்லை. இரண்டாவதாக அந்த அழைப்பு சிறப்பான விதத்திலே கொடுக்கப்படுகிறது. திருமண ஆடையும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு மீண்டுமாக அந்த அழைப்பை பெற்றவர்கள், சிறப்பு அழைப்பை பெற்றவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் தங்களுடைய தகுதியை அவர்கள் இழக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமண ஆடை அணிந்து வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே அவர்களுக்கு தயாராக இருக்கிறது. அதற்கு தகுந்த அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் கொடுக்கப்பட்ட சிறப்பு அழைப்பை அவர் ஒரு உத்வேகமாக அல்லது அதனை சிறப்பாக எடுத்துக்கொள்ளாமல் ஏனோ தானோம் என்று ஒரு தான் தோன்றித்தனமாக அதனை புரிந்து கொண்டு அந்த திருமண விருந்திற்கு வருகிறார். எனவேதான் தோழா, உனக்கு சிறப்பு அழைப்பு கொடுத்தேனே, ஏன் அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்கின்ற ஒரு தோரணையில், ஒரு தொனியில் அங்கே அரசர் அந்த சொல்லை பயன்படுத்துகின்றார். அதே போல 3வது எடுத்துக்காட்டிலே நாம் யூதாசு இஸ்காரியோத் நிகழ்விலை பார்க்கிற பொழுது, யூதாசு இயேசுவோடு உடன் பயணிக்கிறார். ஆனால் இறுதி வரை அவர் இயேசுவை வெறுமனே ஒரு போதகராக மட்டுமே பார்த்தாரே அன்றி தன்னுடைய தலைவராக, தன்னுடைய நண்பராக யூதாசு பார்க்க தவறிவிட்டார். எனவேதான் இயேசு தோழா எதற்காக வந்தாய் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து தோழா என்று சொல்லக்கூடிய காரணங்கள், காரியங்கள் இருக்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெறிகளில் இருந்து பிறழ்கின்ற பொழுது, நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வை வாழாமல் இருக்கின்ற பொழுது, நம்முடைய கிறிஸ்தவ நெறிகளிலிருந்து நாம் தவறி நடக்கின்ற பொழுது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் சறுக்கலை சந்திக்கிற பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்பார். தோழா, ஏன் இப்படி செய்தாய்? நான் உன்னை கிறிஸ்தவனாக வாழ அழைத்திருந்தேனே, உனக்குரிய சிறப்பு அழைப்பை கொடுத்திருந்தேனே, ஆனால் என்னுடைய அழைப்பை நீ உதாசீனப்படுத்தி விட்டாயே, உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழ தவறிவிட்டாயே, உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நீ சறுக்கி விட்டாயே,
உன்னுடைய ஜெப வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீ இப்படி உலகின் போக்கிலே நடந்து கொள்கிறாயே என்று நிச்சயமாக நம்மையும் பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே நம்முடைய வாழ்வதனை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சீராக்கின் ஞான நூல் புத்தகத்திலே 19வது அதிகாரம் முதல் இறை வசனம் இவ்வாறாக சொல்கின்றது: சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறிய சிறிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாய் இராமல், நம்முடைய ஆன்மீக வாழ்வின் பொறுத்தமட்டில் நாம் முழு முயற்சி செய்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் அலட்சியம் காட்டினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய வீழ்ச்சிக்கான ஒரு படியாக கூட இருக்கலாம். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 2வது அதிகாரம் 4-5 இறை வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய வாக்கு எபேசு திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. நீ எந்த நிலையிலிருந்து விழுந்து விட்டாய் என்று சிந்தித்து பார். முன்பு உன்னிடத்திலே காணப்பட்ட அன்பு இப்பொழுது உன்னிடத்திலே இல்லை. எனவே நீ விழுந்த நிலையை சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பு என்கின்ற ஒரு அழைப்பை எபேசு திரு அவைக்கு அங்கே யோவானுடைய காட்சியின் மூலமாக ஆண்டவர் கொடுப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வதனை சிந்தித்து பார்ப்போம். இங்கே இந்த திருமண ஆடு என்பது ஒரு உருவகமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம் அனைவருக்குமே கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ அழைப்பு என்கின்ற ஒரு திருமண ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமண ஆடையை நாம் எந்த விதத்திலே பயன்படுத்துகிறோம்? அதனை அணிந்து இறைவனுடைய பெயருக்கு மாட்சி செலுத்தக்கூடிய விதத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் வாழ்கிறோமா? அல்லது அந்த திருமண விருந்துக்கு சிறப்பு அழைப்பு பெற்ற திருமண ஆடை அணியாமல் வந்திருந்த அந்த நபரை போல அலட்சியமாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. அந்த வாழ்வினால் நாம் இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும், நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான வரம் கேட்டு நம்முடைய திருமண ஆடையை மாசுபடாமல் காத்து கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு
உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது பாடுபட்டார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பெர்னார்ட், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றி தந்தையின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் இந்த கொள்ளும். ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நீரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.